ஹலோ மக்களே, வெல்கம் டு விருந்தும் மருந்தும் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான பிரெட் சாண்ட்விச், கீமா சாண்ட்விச் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரு 2லேருந்து 3 பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு, பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கணும். தக்காளியை குட்டி குட்டி ஸ்லைஸாக க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. 1 ஸ்பூன் மிளகா பொடி அதையும் போட்டு நல்லா இது ப்ரொப்போர்ஷனேட் நான் சொல்லிடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 1/4 கிலோ கொத்துக்கறி எடுத்துக்கோங்க. மற்ற எடுக்கிற எல்லா காய்கறியுமே 1/4 கிலோ. இதில் காய்கறி தான் அதிகமாக டாமினேட்டிங்காக இருக்கணும். அப்போ தான் பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்குறப்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு 1 ஸ்பூன் மட்டன் மசாலா பொடி. சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றது காரம் கம்மியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிளகா பொடியை கம்மி பண்ணிக்கலாம். மல்லித்தலை, நல்லா அடியில் மசாலா பிடிக்கிது பார்த்திங்களா, நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக புதினா. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சும்மா சொல்லலை, உண்மையாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பிரெட் சாண்ட்விச்சில் 2 கொடுத்திங்கன்னா போதும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் வயிறு நல்ல ஃபில்லிங்கில் இருக்கும். இப்போது கொத்துக்கறியும் இதில் போட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. மசாலா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை போட்டுடலாம். எல்லா காயும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு அதை போட்டு ஒரு பரட்டிடுங்க. எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகணும் இல்லையா மசாலா, அதுக்காகத்தான். அடுத்து முட்டைக்கோஸ், இதை போட்டு பரட்டி விட்டுருங்க. அப்புறம் கேரட், இதை நீங்கள் சும்மா பொரிச்சு கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிடுவாங்களா? கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இதை சாண்ட்விச்சாக செஞ்சு கொடுக்குறப்ப உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. பீன்ஸு எக்ஸ்ட்ரா ஆப்ஷனலாக பச்சை பட்டாணி இருந்தால் நீங்கள் பச்சை பட்டாணியும் இதோட சேர்க்கலாம். அதுவும் நல்லா மசிஞ்சிரும். உள்ளே என்ன காய்கறி இருக்குன்னே பிள்ளைங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அவங்க பாட்டுக்கு அமைதியாக சாப்பிட்ருவாங்க. உப்பு, தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் அளவாக தண்ணி விட்டு, ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு ஒரு 1லேருந்து 2 விசிலுக்கு விடுங்க. காய்கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு, சாஃப்டாக வெந்துருச்சு. மறுபடியும் இந்த தண்ணி சத்து சுத்தமாக இருக்கக்கூடாது. அதனால் ஒரு 10 நிமிஷம் சிம்மரில் வச்சுக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. ப்ரெட்டை எடுத்துக்கோங்க. பட்டரை நல்லா அப்ளை பண்ணுங்கள். பட்டரோ இல்லை கீயோ அப்ளை பண்ணி விட்டுட்டு சாண்ட்விச்சில் சென்டரில் வச்சு நல்லா ஸ்டஃபிங் பண்ணணும். நல்லா நிறையவே வச்சு ஸ்டஃபிங் பண்ணுங்கள். இது அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு சாண்ட்விச். இப்போ ஸ்டஃப் பண்ணியாச்சு. டோஸ்டர் இருக்கிறவங்க நீங்கள் டோஸ்டர்லேயே வச்சு எடுக்கலாம், இல்லைனா தோசை தவாலையும் வச்சு எடுக்கலாம். தோசை தவாவில் வைக்கிறப்ப பட்டரோ இல்லை கீயோ அதை அப்ளை பண்ணிவிட்டு அதை கீழே போட்டுட்டு ப்ரெட்டை தூக்கி மேலேயும் வச்சுட்டு நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணி எடுக்கலாம். இது டோஸ்டரில் வச்சு எடுத்துட்டோம். இது பர்ஃபெக்டாக கட் ஆகி வந்துடும். மயோனைஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ஒரு கெச்சப் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது சும்மா சிம்பிளாக பிள்ளைங்களுக்கு பட்டர் வச்சு மில்க் வச்சு கொடுக்குறப்போ திடீர்னு பசி எடுக்கலன்னு சொல்கிற பிள்ளைங்களுக்கு இதில் லேசாக சுகர் போட்டு பட்டர் அப்ளை பண்ணி அது மேலே சுகர் போட்டு ப்ரெட் இன்னும் சாஃப்டாக இருக்கணுன்றதுக்காக லேசாக அப்படி மில்க் ஊற்றி இன்னொரு ப்ரெட்டை மேலே டாப்பிங்ஸ் பண்ணி கொடுத்து பாருங்களேன். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக உள்ளே போகும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதையும் லேசாக அப்படியே டோஸ்டரில் வச்சு எடுத்து கொடுத்து பாருங்கள். இது ஒரு புதுவிதமான டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே கமெண்ட் செக்ஷன்